காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடல்நல குறைபாடு காரணமாக மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சற்று முன்பாக முதலமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் மியாட் மருத்துவமனைக்கு வருகை தந்து மருத்துவர்களிடம் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார்கள். அதன் பிறகு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது மியாட் மருத்துவமனைக்கு வருகை தந்து ஈவி.கே.எஸ். இளங்கோவனுடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்திருக்கின்றார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு வாரம் முன்பாகவே அவர் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முதல் அவருடைய உடல்நிலை கடும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு அந்த மூச்சு திணறல் பாதிப்பு இருப்பதாகவும் அதன் காரணமாக அதற்குரிய சிகிச்சை முறைகள் தீவிர சிகிச்சை பிரிவான ஐசியூவில் வைத்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலிலும் அவருக்கு தகுந்த முறையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு